ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இன்றைய வலிமையின் வார்த்தையில் நீதிமொழிகள் 11:28, தன் ஐஸ்வரியத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். இன்றைக்கு ஆனால் தேசம் ஐஸ்வரியத்தை தான் நம்பிக்கொண்டிருக்கிறது. நீங்களே பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதனும் உங்களை மதிக்க மாட்டான். நீங்கள் ஒன்றுமில்லாமல் ஓட்டாம்பரையாக கிடந்தால் ஒருவனும் உங்களை விசாரிக்க மாட்டான். ஆனால் ஐஸ்வர்யம், உங்களிடத்தில் செல்வங்கள், நகைகள், நகை அணிகலன்கள், பணங்கள் எல்லாம் இருந்தால் ஒரு கூட்டம் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் வேதம் எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்த ஞானி என்ன வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார்? ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். அவருக்கு எத்தனை 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 ஆசீர்வாதங்கள், அரண்மனை செழிப்பு, செல்வங்கள், எத்தனை விதமான உயர்வுகள், மேன்மைகளை இந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிற சாலமோன் வாழ்க்கையில் நாம் படிக்கின்றோம். ஆனால் அனுபவத்திலிருந்து அவரே சொல்லுகிறார், ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளே, பணம் பணம் காசு, எப்பொழுது பார்த்தாலும் ஐஸ்வர்யம், கணக்கு போட்டுக்கொண்டே இருப்பது, பணம்தான் வாழ்க்கை என்று வாழ்வது, அன்பை துறந்து வெறுப்பை வளர்த்து கொண்டு எரிச்சல் புத்தியோடு பணத்தின் மீது நாட்டம் வைத்துக் கொண்டு மனிதனை மதிக்காமல், மனிதனை நேசிக்காமல் ஐஸ்வர்யத்திற்கு கனத்தையும் முதலிடத்தையும் கொடுக்கின்ற முதலாளிகளும் இந்த தேசத்தில் உண்டு. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகின்ற என்னுடைய அறிவுரை அல்ல, வேதத்தின் அறிவுரை, ஐஸ்வர்யத்தை நம்பாதே. அது நமக்கு அவசியம், அது நமக்கு தேவை, அது நமக்கு வேண்டும் என்று விருப்பப்படலாம். ஆனால் அதிலேயே முழுகி நாட்டத்தை அதன் மீது அதிகமாய் வைக்க வேண்டாம், விழுந்து போய் விடுவோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்போம், இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைப்போம். ஆகவே தான் பக்தன் எழுதி வைத்திருக்கிறான், நீதிமான்களோ துளிரை போல் அப்படியே தழைப்பார்கள். துளிர் என்றால் என்ன பிரியமானவர்களே? பெரிய மரமா, பெரிய செடியா, பெரிய கொடியா அல்ல. ஒரு செடியில் முதலாவது ஒரு மிக சிறிய அளவில் துளிர் விடுகின்ற ஒரு குட்டி அனுபவம், அதுதான் துளிர். அந்த சின்ன அனுபவத்திலிருந்து நீதிமான் அப்படியே துளிர்த்து தழைத்து அவன் செழித்தோங்கி வளருவான், படருவான், உயருவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து என்கின்ற தெய்வத்தை நம்புங்கள். மனிதர்களை நம்ப வேண்டாம், ஐஸ்வர்யத்தை நம்ப வேண்டாம். என் பணம், என் காசு, நான் உழைக்கிறேன், நான் பெரியாள், எனக்கு பின்பாக இத்தனை பேர் தெரியும், அவர்களை தெரியும், நான் பெரிய ஆளாக்கம், இப்படி ஐஸ்வர்யத்தின் மீதும் சொந்த பலத்தின் மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டாம். இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்போம், இயேசுவை சார்ந்திருப்போம். துளிரை போல ஆண்டவர், ஒரு செடி எப்படி துளிர் விட்டு வளர்கிறதோ அப்படியே கர்த்தரை நம்புகிற தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் துளிர் விட்டு வளர செய்து ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய மகிமையை, ஒரு பெரிய கனத்தை, ஒரு பெரிய செல்வத்தை, ஒரு பெரிய சம்பத்தை, ஒரு பெரிய பெருக்கத்தை, ஒரு பெரிய மேன்மையை ஆண்டவர் கொடுப்பார். என் மேன்மையை பெருக பண்ணி என்று பக்தன் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே சொல்லுகிறான். நீங்கள் நிந்திக்கப்பட்ட இடத்தில், தள்ளப்பட்ட இடத்தில், ஒதுக்கப்பட்ட இடத்தில், ஓரங்கட்டப்பட்ட இடத்தில், உங்களை ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள் என்று எந்த மனிதர்கள் எல்லாம் ஏசி அவமானப்படுத்தி உங்களை கண்ணீர் மல்க வாழ வைத்தார்களோ அவர்களுக்கு முன்பாக உங்கள் மேன்மையை கர்த்தர் பெருக பண்ணுவார். இயேசுவை நம்புங்கள், ஐஸ்வர்யம் கனம் உங்களை தேடி வரும். ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். எந்த மனிதன், எந்த அரசியல் தலைவர்கள், எந்த விதமான தொழிலதிபர்கள் அல்ல, சினிமாக்காரர்கள் அல்ல. இயேசுவை நம்புங்கள், இயேசுவுக்கு பின்பாக வாருங்கள், ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் துளிரை போல துளிர் விட்டு, ஒரு செடி துளிர் விட்டு வளருவது போல உங்களை வளர செய்து உங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் சொல்லுகிறேன், ஐஸ்வர்யத்தையும் மனிதனையும் நம்ப வேண்டாம். ஐஸ்வர்யத்தை தருகின்ற இயேசுவையும், மனிதன் கைவிட்டாலும் கைவிடாத இயேசுவையும் நம்புவோம். வாழ்க்கையில் பிழைப்போம். God bless you all.